என்ன பாக்கியாக்கா ஹோட்டலை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்படி? இல்ல நெட்டவலி, நல்ல பெரிய ஹோட்டலா இருக்கும் போல இருக்குல்ல, அதான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஹோட்டலுக்குலாம் நான் போய் சாப்பிட்டதே இல்லை. ஆமாக்கா, நல்ல பெரிய ஹோட்டல் தான். இதுக்கப்புறம் கவலையே படாதீங்க. 7வது மாதம் ஸ்கேன் இருக்குல்ல, அப்போவும் பிள்ளைங்களோட வருவோம். சரியா? வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போவோம். கண்டிப்பா நெட்டவலி, அடுத்தோட வரும்போது என் மைனை கூட்டிட்டு வந்துடுறேன். பாக்கியாக்கா நீங்களும் உங்க மகளை கூட்டிட்டு வந்துருங்க. கூட்டிட்டு வருவோம். ஹோட்டல் இவ்வளோ பெருசா இருக்குதே தவிர வந்து இம்புட்டு நேரமா உட்காந்துருக்கோம். யாரும் வந்து என்ன சாப்பிட்றீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்காம இருக்காங்களே. கீதாக்கா அந்த வராங்கக்கா. ஓ வந்துட்டானா? சரி சரி. சார் மேம் என்ன சாப்பிட்றீங்க? ஒரு நிமிஷம் தம்பி. ஓகே சார். என்னங்க, எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும். பாக்கியாக்கா உங்களுக்கு? எனக்கும் நெட்டவலி சொன்னதே சொல்லியிருக்கேன் தம்பி. சரிக்கா. கீதாக்கா நீங்க? எனக்கும் சிக்கன் பிரியாணி போதும் சோமு. ஓகே அப்போ எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணியா? தம்பி 4 சிக்கன் பிரியாணி கொண்டுட்டு வந்துருப்பா. சைடிஸ் என்ன இருக்கு? ஓகே சார். சைட் டிஷ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரில்டு சிக்கன் இருக்குது, தந்தூரி இருக்குது, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது சார், அப்புறம் மட்டன் கோலா உருண்டை இருக்குது, அப்புறம் பெப்பர் சிக்கன், பெப்பர் போட்டு மட்டன், நண்டு வறுவல் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன சார் சாப்பிட்றீங்க? அப்படியா? அப்போ நல்லா ஃபுல் தந்தூரி ஒன்று கொண்டுட்டு வந்துருப்பா. ஓகே சார், இதோ வந்துடுறேன். எப்பா சோமு, எல்லாருக்கும் பிரியாணி சொன்னேன், சரி கடைசி என்னமோ சொன்னீங்க, என்னப்பா அது? தந்தூரி சிக்கன் ஒன்று சொல்லியிருந்தேன்க்கா சைடிஷ்க்கு. என்னது தந்தூரியா? பேரே வித்தியாசமா இருக்குதேப்பா. என்ன சோமு ஏதோ புரியாத பேர்லாம் சொல்ற? ஆமா நல்லா இருக்குமா சாப்பிட்றதுக்கு? சூப்பராக இருக்கும்க்கா. இப்போ வரும் பாருங்க, நீங்களே பாருங்க. ஏன் சோமு, தந்தூரினா இந்த முழு கோழியை பிடிச்சி தோலெல்லாம் இந்த ரக்கையெல்லாம் உரிச்சு போட்டுட்டு மசாலாவை நல்லா தடவி இந்த நெருப்பில் சுட்டு தருவாங்க, அதுதானே? ஆமா நெட்டமா, அதே தான். என்னப்பா முழு கோழின்ற? அப்ப உள்ள குடல் மற்றதெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்களா இல்லை அப்படியே கொடுத்துருவாங்களா? ஐயோ இல்லை பாக்கியாக்கா, அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்ப சரி. ஐ சூப்பர், ஆர்டர் வந்துருச்சு. எப்பா தம்பி பார்த்து கொண்டுட்டு வாப்பா, ஒரு தட்டா கொண்டுட்டு வரலாம்ல, கீழே எதுவும் போட்டுறாதப்பா. அக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, எனக்கு ஆல்ரெடி பழக்கம் தான். சரிப்பா சார். வேற ஏதாவது? வேற ஏதாவது வேணும்னா நான் கேட்குறேன்ப்பா. ஓகே சார். அட்டேங்கப்பா, சோமு சொன்ன மாதிரி முழு கோழியால இருக்கு. அப்பா செம்மையா இருக்குதே, பார்க்கும் போதே நல்லா எச்சி ஊறுது. இன்னைக்கு ஒரு புடி தான். வெளி உனக்கு நிறையாலாம் சாப்பிடக்கூடாது, ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் நீ சாப்பிடணும், சரியா? நல்லா வருவீங்க. நான் மட்டும் ஒரு பீஸ் சாப்பிடுவேனா, நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் முடியாது, அதில் பாதியை நான் எனக்கு சாப்பிட்டே ஆவேன். நெட்டவலி சொன்னா கேளுமா, அதான் டாக்டர் சிக்கன்லாம் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த மாதிரி டைம்லலாம் சூட்டை கிளப்பி விட்டுரு நெட்டவலி, கொஞ்சமாக சாப்பிடு. உன்னை யார் இப்போ சாப்பிட வேணாம்னு சொன்னது? ஆல்ரெடி தட்டுலேயே 2-3 பீஸ் இருக்குதுல்ல, நீ கொஞ்சம் எடுத்துக்க. இன்னும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்லாம். நெட்டவலி இப்போ இப்படி தாண்டி சொல்லுவாங்க. அப்புறம் உனக்கு மட்டும் குழந்தை பிறந்துச்சுன்னா வச்சுக்கோயேன், பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், பார்த்து சாப்பிடு, அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே சாப்பிட விட மாட்டாங்க, பார்த்துக்க. இங்கே கீதா, நீ வேற அவளை ஏற்றி விட்டுட்டு இருக்காளா, சும்மா இரு. சரி, எல்லாரும் சொல்றீங்க, உங்களுக்காகலாம் இல்லை, என் பாப்பாவுக்காக கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன். அம்மா சொல்லக்கூடாது, ருசி நல்லா இருந்துச்சு. என்னதான் அப்படி போட்டு பிரியாணி கிண்டுவாங்கன்னே தெரியல. கடையில் கிண்டுற பிரியாணி மட்டும் மும்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கு. நம்ம என்னதான் பார்த்து செஞ்சாலும் வீட்டில் பண்ணுறது இப்படியா இருக்குது? ஆமாக்கா, நம்ம பண்ணுறதெல்லாம் இந்த டேஸ்ட் வரவே மாட்டேங்குது. ஆமா கீதாக்கா, நீ எனக்கு வீட்டில் பிரியாணி கிண்டிருக்க, சும்மா குழம்பே வைக்காம வீடு வீடா கேட்டுட்டு தெரியவ, என்னமோ பிரியாணி பண்ற மாதிரி சலிச்சுக்கிற. இந்த நெட்டவலி அப்படிலாம் பேசக்கூடாது, சும்மா இரு. ஆனா என்னங்க, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு, எங்களுக்குள்ள எப்படி வேணா பேசிப்போம், அதெல்லாம் கீதாக்கா ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. ஆமாம் ஒன்றும் நினச்சிக்கலடி, நல்லா சமயம் பார்த்து காலை வாரி விட்ரு. சரி ஓகே, அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பில் பே பண்ணிட்டு கிளம்பலாம் வாங்க. நெட்டவலி பார்த்து வாமா. சோமு தம்பி, உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா இது மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டோம் வந்துட்டு இருக்கோன்னு? இல்லை பாக்கியாக்கா, நேரில் தான் போய் சொல்லணும். எங்க இப்போதான் முட்டிக்கிட்டு கிடக்குதே. சொல்கிறேன்னு எதுவும் நீ தப்பாக நினச்சிக்காதப்பா. பாவம் இவ்வளோ வயிற்று பிள்ளை தாச்சியாக இருக்கா. இந்த மாதிரி இப்படிலாம் பேசிக்கிட்டா நடந்துக்கிட்டா நல்லாவாப்பா இருக்குது. அன்றைக்கி வேற சம்மந்திக்காரி அம்மா வேற அப்படி பேசி அனுப்பிச்சி விட்டாங்களாம், கேள்விப்பட்டேன். நீ எதுவும் உங்கள் அம்மா அப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதையே சோமு. நான் எல்லாம் நெட்டவலிக்காக தான் சொல்கிறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அக்கா, இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்னக்கா இருக்குது? எங்கள் அம்மா மேலே எனக்கே வருத்தம் தான். என்னக்கா வயசானா இப்படி தான் புத்தி மாறி போயிருமா என்ன? சோமு பேசாமல் ஒரு வீட்டை பார்த்து நெட்டவலியை தான் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டா என்ன? எதுக்கு அங்கேயே இருந்துட்டு ஒருத்தவங்க மூஞ்சியை பார்த்துட்டு சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க? இங்கே கீதா, நீ வேற சும்மா இருடி. அவங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒரே வீட்டில் இருக்கிறதா நெட்டவலிக்கு நல்லது, பேசாமல் இரு. இல்லைக்கா, கீதாக்கா சொல்கிறதையும் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம்க்கா, இப்படியே போயிட்டு இருந்ததுனால தனியாக தான் வீடு பார்க்கணும். இங்கே பாருங்க சோமு, வீடு பார்க்கறதா இருந்தா உங்கள் வீட்டில் இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி தான் பார்க்கணும்பா, சொல்லிவிட்டேன் பார்த்துக்கோங்க. எனக்கு பாக்கியாக்கா கீதாக்கா வீட்டு பக்கத்தில் பார்த்தா கூட ஓகே தான். இங்கே நெட்டவலி, நான் அது ஒன்றா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன தனியாக வீடு பார்க்க சொல்கிறதும் இல்லாமல் 4-5 கிலோமீட்டர் தள்ளி வீடு பார்க்க சொல்கிற?
பாக்கியாக்கா அதான் தனியாக போகிறேன்னு முடிவாயிடுச்சுன்னா எதுக்குக்கா பக்கத்தில் பார்த்துக்கிட்டு பக்கத்தில் இருந்தாலும் சும்மா சும்மா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கோம். தனியாக போயிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வராது. அதுக்கு தான் எப்படி நான் சொல்கிற ஐடியா. சூப்பர் நெட்டவழி, சூப்பர் ஐடியா. அதெல்லாம் சரி. ஆமாம், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் ஓகேன்றியா? என்ன விஷயம்? ஆமாம், உங்கள் வீட்டு சைடு வந்துட்டுனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிள்ளையை கொண்டு போய் பாக்கியாக்கா வீட்டில் விட்டுருவேன். அந்த அக்காவே பிள்ளையை பார்த்து வளர்த்து விட்ருவோம். அதே மாதிரி அங்கேயே சமைக்க தேவையில்ல, பாக்கியாக்கா வீட்லேயே சாப்பிட்டுக்கலாம். என்ன நான் சொல்கிறது? நீயும் நல்லா விவரமான ஆளு தாண்டி. ஆனால் என்ன சொல்கிறது? சரி சரி, நான் என்ன வளர்க்க மாட்டேன்னா சொல்கிறேன். என் பிள்ளைய தான் 2 ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாளுகளே, பெற்று போட்டு நான் வளர்த்துக்கிறேன். சரியா? எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லடி. நம்ம பாக்கியாக்கா இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை. என்னங்க, நண்டு அங்கே இருக்குதா? இரு கொஞ்சம் பேசாம லட்சுமி, இங்க ஒரு பொந்து இருக்குது, இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, பொறுமையா பாருங்க. எங்க ஓடுவ? மாட்டிக்கிட்டியா? எங்க பார்த்து விட்டுறாதீங்க. அது எப்படி விடுவேன்? என் கையில அகப்பட்டா விட்டுருவேனா? மாட்டிக்கினியா? இந்த பார்த்து பானைக்குள்ள போடு. கொண்டாங்க. ஆமா, எத்தனை? ஒரு 10 நண்டு பிடிச்சிருப்போமா? இருக்குங்க, 10-15 இருக்கும். போதுமா இல்ல இன்னும் 4-5 பாக்கட்டுமா? இல்லங்க, போதுங்க. நான் ரசத்துக்கு தானே தட்டி போட்டு வச்சிடறேன், போதும். சரி லட்சுமி, அப்ப நீ கொண்டு போய் சுத்தம் பண்ணி ரசத்தை வை, நான் மதிய சாப்பாட்டுக்கு வந்துடுறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சீக்கிரமா வந்து சேருங்க. என்னாடி லட்சுமி, புருஷனும் பொண்டாட்டியும் வயல்ல நண்டா பிடிச்சிய? ஆமா தாத்தா, அவருக்கு 10 நாளா சளி தொல்லை, சளி முறியவே மாட்டேங்குதுன்ட்டு அதான் சரி நண்டு ரசமாவது வச்சு குடிச்சா சரியாகுமேன்ட்டு இந்தா பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். நீங்க என்ன தண்ணி வாச்சிட்டு நிக்கிறீங்களாக்கும்? ஆமாம்மா. சரி, ரசம் வச்சா எனக்கு முட்டுக்கானா கொடுக்குறியா? சரி தாத்தா, வச்சு என் மகைக்கிட்ட கொடுத்து வர்றேன். சரிம்மா லட்சுமி, பார்த்து போ. லட்சுமி தான் ரொம்ப நல்ல மனுஷி. ஊருக்குள்ள என்ன கேட்டாலும் இல்லைன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுறது இல்ல. டேய், யாரா அது வயலுக்குள்ள ஆட்ட விடுறது? டேய், ஆள் இருக்கிறீங்களா? என்னடா பண்றீங்க? எவன்னு தெரியலையே, இத்தனை ஆடு மேய்து ஆளையே காணோம். போய் ரசத்தை வையின்னு சொல்லிட்டு வேலை இருக்குதுன்னு கிளம்புன மனுஷன் பின்னாடியே வந்துட்டு பசிக்குதுன்னா என்ன பண்ணுவேன்? நான் வந்து சமைக்கிறதா வேணாமா? ஏடி லட்சுமி, என்னடி பண்றவ? இன்னும் வயிறு பசுக்குதுடி, எடுத்துட்டு வாடியே. வரேன். ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்காத கதையா இருக்குது. ஏண்டி, எம்புட்டு நேரமாக தான் இந்த சோத்தை தட்டில் போட்டு வச்சுட்டு நான் உட்காந்துருக்கிறது? சீக்கிரம் வரமாட்டியா? ஒரு ரசம் வைக்கிறதுக்கும் 3 கும்பிட்டு நேரமாக்கும். சொல்லுவீரு, ரசம்னால அதை வைக்க வேணாமாக்கும். சுடுதண்ணியை காலில் ஊற்றுன மாதிரி சும்மா நொய்யின்ட்டு இந்தாங்க கொண்டு வந்துட்டா, ஊற்றி சாப்பிடுங்க. பூமாரி, இங்கே வாமா. அம்மா கூப்பிட்டியாம்மா? ஆமாம் பூமாரி, என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? அம்மா, வீட்டு பாடம் எழுதிட்டு இருந்தம்மா, சொல்லுமா. ஒன்றும் இல்லை பூமாரி, நம்ம பொன்னையா தாத்தா இருக்கார்ல, அவர் கொஞ்சம் நண்டு ரசம் கேட்டாரு, கொடுக்குறேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? அப்புறம் வந்து நீ படிப்பியா? ஏண்டி, படிக்கிற பிள்ளையை இப்போ எதுக்கு அங்கே அனுப்பிட்டு இருக்கிற? நீ போய் கொடுத்துட்டு வந்தா என்ன? அட இந்த மனுஷா, சும்மா கடை. நீ ஒன்று, எனக்கு வேலை இருக்குதா இல்லையா? இன்னும் மாட்டெல்லாம் ஒன்றும் தண்ணிக்கு விடலை, அதை வேற அவுத்து விடணும். நீயும் ஒன்றும் பார்க்காத, பிள்ளைய சொன்னாலும் அப்படியே வந்துரு. அதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு வருவா, பேசாம இரு. சரிம்மா, நான் கொடுத்துட்டு வரேன், கொடுங்க. இந்தா பூமாரி, பார்த்து பத்திரமா கொண்டுட்டு போ, சூடா இருக்குது, கையில் எதுவும் ஊற்றிக்காத. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறீங்க? பசிக்குது, நீங்கல்ல, ஊற்றி சாப்பிடுங்க. என்ன இந்த ரியாப்ல 2 நாளா ஒரு ஃபோன் கூட பண்ணல, ஒரு மெசேஜும் போடல. நான் வேற கோவத்தில் ஃபோனை அன்னைக்கு கட் பண்ணிவிட்டேன். உடம்பு வேற முடியலன்னு சொல்லிச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே. சரி பார்ப்போம், இன்னைக்கு பார்ப்போம், இல்லைன்னா நாளைக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்போம். மனசு கேட்க மாட்டேங்குது. எப்படியாவது இப்போ ரியாவை பார்க்கணும். அவங்க வீட்டுக்கு போனால் என்ன கதை சொல்லிட்டு அங்கே போகிறது? ஏதாவது காரணம் வேணுமே. என்ன பண்ணலாம்? அண்ணே அண்ணே, வாமா பூமாரி, என்ன அது கையில்? இல்லைண்ணே, அம்மா நண்டு ரசம் வச்சுச்சு, பொன்னையா தாத்தா கேட்டு விட்டாரா, அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லுச்சுண்ணே. தாத்தா இருக்காரா? அப்படியா?
தாத்தா வயல்லலாம் இருக்காரு, அவர் வர்றதுக்கு லேட் ஆகும். சரி என்கிட்ட கொடு, நான் கொடுத்துட்றேன். சரிண்ணே, சூடா இருக்குது பார்த்து பிடிங்க. கொண்டாம்மா. சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. சளிக்கு நண்டு ரசம் நல்லது இல்ல. சூப்பர் ஐடியா. காரணம் கிடைச்சிருச்சு. கிளம்புறோம், நண்டு ரசத்தை கொடுக்குறோம், ரியாவை பார்க்குறோம். ஐயோ, தாத்தா வந்து கேட்டாருன்னா என்ன பண்றது? சரி, எதையாவது ஒன்று சொல்லி சமாளிப்போம். அட கடவுளே, இந்த சளி வேற மனுஷன் உயிரை வாங்கிட்டு இருக்கு. எப்பதான் போகும் தெரியலையே, மூக்கு வேற நல்லா அடைச்சிக்கிச்சு. ஓ, மேடம் வெளியில தான் நிற்கிறாங்களா? நல்லதா போச்சு. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? சளியெல்லாம் எப்படி இருக்கு? யாரது? அட கடவுளே, விஜய் நீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? என்ன மேடம், அன்னைக்கு கோபத்தில் ஃபோனை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபோனு மெசேஜ் ஒன்றுமே இல்லை. சரி, உடம்பு வேற முடியலன்னு சொன்னீங்களா, அதான் நேர்லேயே வந்து பார்க்கலான்னு வந்தேன். அட, அதுக்குன்னு இப்படி தான் வருவீங்களா? பாட்டியும் தாத்தாவும் உள்ளதா இருக்காங்க, பார்த்தாங்கன்னா ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்ன நினைக்க போறாங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே, இதில் தப்பா நினைக்க என்ன இருக்கு? ஆமா, ஏறியா நீ இவ்வளோ பயப்படுற? இல்ல இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. ஆமா, கையில என்னது? இதுவா, நண்டு ரசம். சளிக்கு ரொம்ப நல்லது. இதை வாங்கி சாப்பிடு, சரியா? உனக்காக தான் கொண்டு வந்தேன். இதை சாப்பிட்டா உடனே சளி சரியாயிடும். ஹலோ, இதெல்லாம் நீங்க எதுக்கு இங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நான் டேப்லெட் போட்டிருக்கேன், சரியாயிடும். நீங்க இதை எடுத்துட்டு கிளம்புங்க ஃபர்ஸ்ட். எங்க பாட்டியும் தாத்தாவும் பார்த்தா அப்புறம் எனக்கு தான் திட்டு விழும். என்ன ரியா இப்படி பேசுற? உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நண்டு ரசம்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீ என்னை இப்படி திட்டுற? சரி பரவாயில்ல, நான் எடுத்துட்டு போயிடுறேன். சாரிம்மா. இவங்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, கோச்சுக்கிறாங்க. விஜய் நில்லுங்க ஒரு நிமிஷம். விஜய். அதான் நான் போயிட்டு இருக்கேன்ல, எதுக்கு கூப்பிட்டே இப்போ? சரி, உடனே கோச்சுக்காதீங்க. கொடுங்க, பரவாயில்ல, நான் சாப்பிட்றேன். இல்லை இல்லை வேண்டாம், நான் எடுத்துட்டு போயிடுறேம்மா. கொண்டாங்க. இப்படி உடனே கோவம் வந்துருமே. மேடம், இதை நான் வந்தோடனே வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இடையில ஒரு சண்டை தேவைதானா? சரி சரி, பாட்டி வந்துட போறாங்க, நீங்க கிளம்புங்க. சரி சாப்பிடு, சரியா? சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணு. நான் போயிட்டு வரேன், பாய். ஐயோ, ஃபோனா? நானும் பண்ண மாட்டேன், மெசேஜும் பண்ண மாட்டேன். நீ பண்ணலன்னா என்ன, நான் பண்ணுறேன், நீ பேசு. என்ன ரியா, கையில ஏதோ குழம்பு மாதிரி இருக்கு. ஐயோ பாட்டி, இவங்க எந்த சைடு இருந்து வர்றாங்க? ரியா, என்ன அது நண்டு ரசமா? ஆமா, யார் வந்து கொடுத்துட்டு போறது? பாட்டி பாட்டி, அது வந்து என் ஃப்ரெண்டு விஜய். என்னது விஜயா? ஆமா, ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க? யாருமா அது வந்து கொடுத்துட்டு போனா? ஐயோ, விஜய் இல்லை பாட்டி, விஜயா. நான் சொன்னேன்ல, இந்த ஊரில் எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்கன்னு. அவங்க தான். பதட்டம்லாம் இல்லை பாட்டி, குழம்பு கொஞ்சம் சூடாக இருக்கா, அதனால தான் கை சுடுது. அப்படியா? சரி சரி, உள்ளே கூப்பிட்டு உட்காந்து பேச வேண்டியதானே? நானும் பார்த்துருப்பேன்ல அது யாருன்னு. சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரி, சுடுசோறு ஆக்கி வச்சுருக்கேன். நீ அதில் போய் இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடு. சளிக்கு நல்லா கேட்கும். பரவாயில்ல, நல்ல ஃப்ரெண்டாக தான் பிடிச்சிருக்கிற. சளினொன்னையும் நண்டு ரசம்லாம் வச்சு கொண்டு வந்து தராங்க. சரி சரிம்மா, சரி நீ போய் சாப்பிடுக்கணும் போ. சரிங்க பாட்டி. எப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை பாட்டி பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏண்டி அக்கா, இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணுறேன்? அட சும்மா இருடி, அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறேன். ஹலோ அப்பா, எங்கே இருக்கிறீங்க? எப்போ வருவீங்க? ஆமாம், உன்னை நான் என்ன சொன்னேன்? புக்குக்கு அட்டை கிழிஞ்சு போச்சு, வாங்கிட்டு வந்தாரு தானே சொன்னேன். எப்போ வாங்கிட்டு வர? இப்போ வாங்கிட்டு வரியா? சரி. எனக்கும் 2 புக்குக்கு போடணும், சொல்லிவிடு. போய் அவளுக்கும் போடணுமா? ஒரு இடம் சேர்த்து வாங்கிட்டு வா, சரியா? அதே மாதிரி நான் சொன்ன லேபிள் தான் வாங்கிட்டு வரணும், மாற்றி தான் வாங்கிட்டு வராத. சரி, சீக்கிரமா வச்சிடறேன். அம்மா அடுப்படியில் இருக்காப்பா, சமைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. ஆமாம், ஏதோ லேபிள்னு சொன்னியே, என்ன லேபிள் வாங்கிட்டு வர சொன்னேன்? அது எதுக்கு உனக்கு? 2 புக்குக்கு அட்டை மட்டும் தானே கேட்டேன், வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். போட்டுக்க, சரியா? லேபிள்லாம் எதுவும் கேட்கக்கூடாது நீ. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சிருந்தா நான் எடுத்துக்குவேன். எடுப்பேன். அது வரைக்கும் என் கையை நான் பூவா பறிச்சிட்டு இருக்கோம். பாப்பா அப்பா வரட்டும். யாருக்கிட்டடி பேசிட்டு இருந்தியே? உங்க அப்பாவா? ஆமாம்மா, புக்குக்கு ப்ரௌன் ஷீட் கிழிஞ்சு போச்சுன்னு 1 வாரமா சொல்லிட்டு இருக்கேன். மறந்துட்டேன்றாரு. அதான் இப்போ ஃபோனை போட்டு சொன்னேன். அப்படியா? சரி சரி, வேலை விஷயத்துல மறந்துட்டு வந்திருப்பாரா இருக்கும், இன்னைக்கு வாங்கிட்டு வருவாரு. அதான் ஃபோன் போட்டு சொல்லிட்டீங்களே. அப்படியே ஒரு பால் பாக்கெட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம்ல, அதை சொன்னியே? நான் அதெல்லாம் சொல்லலம்மா, அட்டை மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். நீ வேணா ஃபோன் போட்டு சொல்றியா?
ஆமா ஆமா, இவளுக்கு வேணும்னா மட்டும் 100 ஃபோன் பண்ணுவாளுங்க அவங்க அப்பனுக்கு. நம்ம ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா மட்டும் சொல்லுவாளுங்களா? சரி நானே பண்ணி பேசிக்கிறேன். ஐ ஐ, அப்பா வந்துட்டாரு. இந்த கண்ணு நீ வாங்கிட்டு வர சொன்ன அட்டையும் இந்த லேபிள் புக்கு கொட்டுறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். போதுமா அது? ஐ சூப்பரு, நான் கேட்ட மாதிரி நல்லா பார்பி பொம்மையா போட்ட லேபிளா இருக்கு. இதுதான்ப்பா. கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டியேப்பா. தேங்க்ஸ்ப்பா. எங்க நானா மறந்துட்டு வந்ததுக்கே நீ திட்டுறியே. அதான் எனக்கு லேட்டானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தேடி எடுத்து கொடுப்பான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். சரிப்பா சரிப்பா. அம்மா பால் வாங்கிட்டு வரணும்னு சொன்னா ஃபோன் பண்ணலையா? தெரியலையே, போன் வந்த மாதிரி ஒன்றும் தெரியல. சரி நான் என்னன்னு பாக்குறேன். அம்மா எங்க? அம்மா உள்ள அடுப்படியில வேலையா இருக்காப்பா. சரி நான் போய் அவளை என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீங்க உட்காந்து புக்கு அட்டை போட்டுடுங்க. அப்பா எனக்கும் 2 புக்குக்கு போடணும்ப்பா. நானும் இதுல இருந்து வாங்கிக்கிட்டமா? லேபிளும் 2 வேணும், அவளை கொடுக்க சொல்லுப்பா. அக்கா போட்டுட்டு கொடுப்பாமா, நீ வாங்கிக்க. அதெல்லாம் முடியாது, நான் போட்டுட்டு மிச்சம் இருந்தாதான் தருவேன் சொல்லிவிட்டான். ஆமா இங்க ரெடி சோடா புட்டி. என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற? அதான் அப்பா கொடுக்க சொல்றாருல, ஒழுங்கா எனக்கு கொடுத்துட்டு பாத்துக்க. என்ன மேடம்க்கு ரொம்ப கோவம் வருது? என்கிட்ட பாசமா கேட்டாதான் தருவேன். இப்படிலாம் கோவப்பட்டா வேலை ஆகாதீங்க. சரிங்க கண்ணுகளா, சும்மா சண்டை போட்டுக்காதீங்க. 2 பேருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சண்டை போடாம போய் உட்காந்து போடுங்க. நான் போய் அம்மா வர சொல்றேன். இல்லைனா சரி சரி, ரொம்ப முறைக்காத. உள்ள புக்கு எடுத்து வச்சிருக்கேன், உன்னோட புக்கையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வா. இங்க உட்காந்து போட்டா குப்பை ஆகுதுன்னு அம்மா திட்டுவா. நம்ம வெளியில வாசல்ல போய் போடுவோம். சரிடேக்கா, இத வந்துடுறேன். போ பல்லெல்லாம் தெரியுது. ஏன் அம்பிட்டு தானடி, இன்னும் இருக்குதா? இல்ல இல்ல அம்பிட்டுதான், வா போவோம். 2 லேபிளுக்காக என்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. தலையில இடிக்காம வாடி. சாரி தெரியாம பட்டுருச்சு. எங்கடி அக்கா, அந்த லேபிள கொண்டா பாத்துட்டு தரேன். அதெல்லாம் தர முடியாது, நான் என் புக்குக்கெல்லாம் ஒட்டுனதுக்கு அப்புறம் தான் தருவேன் பாத்துக்க. சரிடி, ரொம்ப ஓவரா பண்ற. இருக்கிறதே 4-5 புக்கு தானே, அதான் லேபிள் இவ்வளோ இருக்குதே. ஏன் நான் பார்த்ததுக்கு தான் தரேன்றேன். சரி சரி பேசிட்டே இருக்காத, கொண்டா அட்டையை போடுவோம். எப்பாடா ஒரு வழியா முடிஞ்சுது. சரி உள்ள போவோமா? சரி வா போவோம். அட இந்த குப்பைங்க வேற. ஏண்டி அதை ஏண்டி அங்க தள்ளி விடுற? அந்த ராணியத்தை பத்தி தான் தெரியும்ல, அது வந்து சண்டை போடுறதுக்கா? அதெல்லாம் காத்துல பறந்து போயிருண்டி, அவங்கெல்லாம் பார்க்க மாட்டா. சரிவா நம்ம உள்ள போவோம். எவடி அவ ஏன் வீட்டு முன்னாடி வந்து இம்புட்டு குப்பையை போட்டுட்டு போயிருக்கிறது? என்னது புக்குக்கு போடுற அட்டை மாதிரி தெரியுது? நம்ம வீட்டு முன்னாடி வந்து யார் பண்ண போறா? பாக்கியாக்காரி மகளுக்கு தான் பண்ணியிருப்பாரு. எப்போ பாரு படிக்கிறேன்னு வெளியில் உட்காந்து குப்பையை ஃபுல்லாக வாசலில் போட்டுட்டு போயிட வேண்டியது. இன்னைக்கு போய் என்னன்னு கேட்டு வந்துட வேண்டியதான். எவடி அவ உள்ள வெளியே வாடி. அடியே பாக்கியா, கூப்பிட்றது கேட்கல? என்னது இந்த அக்கா இம்பிட்டு கோவமா கூப்பிட்டு இருக்காங்க? என்ன ராணி அக்கா, வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே, வெளியில நின்று கூப்பிட்டு இருக்கிறியே? ஆமா உன் வீட்டுக்கு வர்றாங்க விருந்து சாப்பிட்றதுக்கு. ஏக்கா இம்பிட்டு கோவமா பேசுறியே? நான் என்ன கேட்டுவிட்டேன்? உள்ளதானே வர சொன்னேன். அட ஆத்தா, நான் சொல்ல வந்தது கேளு மொத. உன் மகளுக என் வாசல் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு பாரு நீயே. என்ன பண்ணாளுங்க? அடிப்பாடிகளா, புக்கு நோட்டுக்கு அட்டை போடுறேன்னு கிழிச்சு இவ வீட்டு வாசலில் போயிட்டு இருக்காளுங்க. அவ சும்மாவே ஆடு நடுவா, இப்ப சலங்கையை வேற காலை கட்டி விட்ட மாதிரி ஆடுறாளே. என்னடி உன் மகளுக பண்ணதை பாத்தியா? ஆனா அது ஒண்ணும் இல்லக்கா, வெளியில உட்காந்து புக்குக்கு அட்டை போட்டுட்டு இருந்தாளுங்க. அது அப்படியே காத்துல பறந்து உங்க வாசலுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நான் இப்ப பெருகி சுத்தம் பண்ணிடுறேன். வரும். ஏன் எப்போ பார்த்தாலும் காற்று எங்கள் வீட்டு சைடு தான் அடிக்குமா? இந்த அங்கே ஒரு தீர்க்காளி கீதா, அவள் வீட்டு சைடு காற்று அடிக்குது. ஆதாக்கும் ஆளுகளை பாரு, சீக்கிரமா அள்ளி போடு. இங்க பாருங்கக்கா, நானும் பெரியவங்கன்னு ஓரளவுக்கு தான் பொறுமையா போக முடியும். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஆடுறீங்க? பிள்ளைய நோட்டு புத்தகத்துக்கு அட்டை போட்டாளுங்க, மிச்சம் மீதி இருக்கிற பேப்பர் அப்படியே காத்து வாக்கில் உங்க வீட்டு வாசலுக்கு வந்துருச்சு. அதுக்கு என்ன கொலை குத்தம் பண்ண மாதிரி பேசுறீங்க? ஆமாம் இப்போல்லாம் வெறும் பேப்பர் குப்பையை தான் வரும். நான் பேசாமல் அப்படியே விட்டுட்டேன்னா உங்களுக்கெல்லாம் தலகை நான் வந்து போயிடும். எதுவும் கேட்கலனா அப்புறம் வீட்டில் கூட்டி அள்ளி குப்பையை கொண்டு வந்துல போடுவீங்க. பாருங்க ராணி அக்கா, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. நான் இப்போ அதை பெருக்கி விட்றேன், அப்படி தான் சொல்லிட்டேன். பேசிட்டே நிற்காத, சீக்கிரம் அள்ளி போட்டுட்டு கிளம்பு. எல்லாம் அவளுகளை சொல்லணும், எல்லார்கிட்டையும் நம்மளை பேச்சு வாங்க வைக்கிறாளுங்க. பொம்பளைய பாரு, பொம்பளை தெரியாம 2 குப்பை வந்ததுக்கு என்ன ஆட்டம் கட்டுறா ராட்சசி. இவெல்லாம் எப்படிதான் மல்லிகாமா வயிற்றுல பிறந்தாலும் தெரியல. இவளுகளெல்லாம் இப்படிதான் அடக்கி வைக்கணும். கொஞ்சம் விட்டா போதுமே அப்படியே தலையில் ஏறி உட்காந்துருவாளுங்க. என்னடி ராணி வாசல்ல நிக்கிறவ, ஏன் முகத்தை ஒரு மாதிரி வச்சிருக்கிறியா? என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாயே. ஆமா நீ என்ன இந்த பக்கம் வந்துருக்கிறியா? உன்னைய தாமா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீ ஏதோ கோவமா இருக்க போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி என்ன விஷயம் சொல்லு.
ஏண்டி உன் தம்பி மக வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆகுதே, அந்த பிள்ளைய வந்து ஒரு எட்டு பார்த்தியா? நீ பேசி வச்சு பாசமாக இருந்தாதானே அவளுக்கு நம்ம அத்தைக்காரி மேலே ஒரு பாசம் வரும், அத்தை மகளை மகனை கட்டிக்கணும்னு தோணும். எங்கே நான் தான் வரலான்னு பார்க்குறேன், அதான் அப்பா வீட்டிலே இருக்கிறாரே அதனால தான் வரல. அட நாளைக்கு ஏதோ மீட்டிங்னு சொல்லிட்டு டவுனுக்கு போகிறாரு. நீ வந்துடு சரியா, காலையிலே வந்துடு. அந்த பிள்ளைக்கு பிடிச்சதா ஏதாவது வாங்கிட்டு வா திங்கிறதுக்கு. அப்படியா? சரிம்மா வந்துடுறேன். ஆமாம், என் பேரன் எப்போ தான் வர்றானா? ஃபோன் போட்டானா இல்லையா? நானும் அவனுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லிட்டு தாம்மா இருக்கிறேன். எங்கே வேலை தான். வருவேன், இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவேன். ஆமாம், அந்த பிள்ளை எத்தனை நாள் இங்கே இருக்கும்? இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். பரீட்சை லீவு முடிகிற வரைக்கும் இங்கே தானே இருப்பா. சரி பேரை வரட்டும், வந்ததுக்கப்புறம் சொல்லிவிடு, இல்லைன்னா ஒரு ஃபோனு போடு, நான் வந்து பார்க்குறேன். சரியா? சரி நான் வரட்டுமா? ஆட உள்ள வாமா, டீ குடிச்சிட்டு போவியா? இப்போ எதுக்கு அவசரமாக ஓடுறவ? இல்லடி, நான் அப்புறமா வாரேன் இன்னொரு நாளைக்கு. சரியா? உங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கிறாரு, திடுதுப்படி இந்த பக்கம் வந்துட்டாருன்னா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா அப்புறம் பிரச்சனையாகி போயிடும். அம்மா நான் கிளம்புறேம்மா. அம்மா சொல்கிறதும் சரிதான். போய் பேசி வச்சு அந்த பிள்ளை மனசை கெடுத்து எப்படியாவது மயனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுப்படணும். எப்பாடா வீட்டில் இன்னைக்கு ஒருத்தியும் இல்லை, நல்லா ஆசை தீர லட்டை சாப்பிட வேண்டியதான் இன்னைக்கு. ஐயனார் பேக்கரி லட்டு சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இனிச்சு கிடக்கு, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது, நெய்யிலேயே சுடாங்க போல இருக்கு. பாத்திகளா சோமு, வீட்டில் ஆள் இல்லைங்கவும் உங்கள் அம்மா லட்டை என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னு. அத பாரு நெட்டம்மா, இப்படியெல்லாம் சாப்பிட எப்படி சக்கரை கம்மியாகும்? மோய் என்னமான்ற? ஐயோ, இவங்க 2 பேரும் இப்போ அந்த ஆண்டேரியிலையே. வாடா சோமு, என்ன ஆஸ்பத்திரி போயிட்டு அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க? நாங்க வர்றதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன கையில எம்பிட்டு லட்டு வச்சுட்டு உட்காந்துருக்குற? அது ஒன்றும் இல்லைடா, உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாரு போல இருக்கு, சொல்லாமல் விட்டுவிட்டாரு. ஃபுல்லாக எறும்பு, அதுதான் ஒன்றா உட்காந்து புறக்கிட்டு இருக்கிறேன். எடுத்து வச்சா நீங்களாவது சாப்பிடுவீங்களே, இல்லைன்னா வீணாக போய் குப்பையிலலாம் போடணும். அச்சோ, ஏத்த வயசான காலத்தில் கண்ணும் தெரியலை, நீங்கள் உட்காந்து அதை பறக்கிட்டு இருக்கிறியே. அந்த எறும்பெல்லாம் நான் பறக்கிக்கிறேன், இங்கே கொண்டாங்க அதை நான் சுத்தம் பண்ணி ரூமில் வச்சுக்கிறேன். பாவம், உங்களுக்கு தான் சக்கரை நோய் இல்லை, இதெல்லாம் கையில் பட்டுட்டு தெரியாமல் இதுக்கு விரல வாயில் வச்சிங்கன்னா என்ன ஆகுறது? வேண்டாம், நான் சுத்தம் பண்ணி மாமா கொடுத்துட்றேன். இந்த நெட்டை வெளிக்கிட்டேவா எப்படி பிடுங்கின மாத்திக்கல? பேதியில் போகிறவ அப்படியே நைஸாக பேசி பிடுங்கிட்டு போயிட்டாலே. ஏமா ஆல்ரெடி மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்த, சும்மா வாயை கட்டிட்டு உன்னால இருக்க முடியலையாக்கும். எப்படியும் காலையில சுகர் மாத்திரை போட்டிருக்க மாட்டேன், போய் சாப்பிட்டு மாத்திரையை போடுப்போ. அம்மாவுக்கு பிள்ளையா நடந்துக்கிறானோ இல்லையோ, பொண்டாட்டி புருஷனா நல்லாவே நடந்துக்கிறேன். வீட்டுக்கு வச்ச மருமக தான் சரியில்லைன்னு பார்த்தா நம்ம வயிற்றுல பிறந்ததும் இப்படி தான் இருக்குது, எல்லாம் தலை எழுத்து. சரி, என்னத்தை பண்ணுறது, ஒரு லட்டையாவது சாப்பிட்டமே, அதுவாது கிடச்சிதுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். போய் சுகர் மாத்திரையாவது போடுவோம். என்னது, தொண்டை இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, பரவாயில்லையே, நண்டு ரசம் நல்லா தான் வேலை செய்யுது போல. சரி, ஸ்வேதாக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, என்னடி தூங்கிட்டியோன்னு நினச்சேன், தூங்கலையா இன்னும் நீ? எப்படியும் ஃபோன் வரும்னு தெரியும், அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு, இன்னைக்கு என்ன நடந்தது கேட்போம். கிண்டல் பண்ணாதடி. கிண்டல்லாம் பண்ணலம்மா. சரி உன் ஸ்டோரியை சொல்லு. இல்லடி, எனக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னல, உடனே விஜய் எங்கள் வீட்டுக்கு நண்டு ரசம் கொண்டுட்டு வந்தாரு. என்னடி சொல்ற? ஆமாண்டி, உன்ன மாதிரி தான் நானும் பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. அப்புறம் உங்க பாட்டி தாத்தாலாம் எதுவும் சொல்லலையா? நல்ல வேலைடி, அவங்க 2 பேரும் உள்ள இருந்தாங்க. தப்பிச்சுட்டே எப்படியோ. ஆமாண்டி, அப்புறம் வந்து நண்டு ரசம் கொடுத்துட்டு போனாரா, அது சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ பாரு என் வாய்ஸ் கிளியராக இருக்கு. உனக்கு தெரியுதா இல்லையா வித்தியாசம்? நேற்று ஒரு மாதிரி கரகரன்னு பேசினா இன்னைக்கு கிளியராக இருக்கா? ஆமாம், ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதுடி. ஆமாண்டி, பாரேன். எனக்கு ஒன்றும் இதெல்லாம் சரியாக பண்ணலம்மா. ஏதோ ஊருக்கு லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், அங்கே வேற ஏதோ கதை ஓடுற மாதிரி இருக்கு. இது வேற எங்கேயாவது போய் முடியாமல் இருந்தால் சரிதான். லூசு, நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். என்னடி நீ ஏன் இப்படி பேசுகிற? ஆமாம், எல்லாரும் இப்படி தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எத்தனை பேரை பார்த்துருப்போம். ஒரு நிமிஷம் இருடி, ஏதோ செகண்ட் கால் வர மாதிரி இருக்கு.
அச்சச்சோ, சொன்ன மாதிரி விஜயில கால் பண்றாங்க. ஏய் ஸ்வேதா, செகண்ட் கால் வருது, நான் அப்புறம் கூப்பிடட்டுமா? நாளைக்கு பேசலாமா இல்லனா? ஏய், யார் அந்த செகண்ட் கால் இந்நேரத்துல உனக்கு ஃபோன் பண்றது? ஏய், கொஞ்சம் தெரிஞ்சவங்கடி. சரி, நான் வைக்கிறேன். தெரியும் தெரியும், விஜய் தானே அது. நான் சொல்றது மட்டும் நடக்குதா இல்லையான்னு பாரேன். சரி போ, நீ என்ஜாய் பண்ண, நான் வைக்கிறேன். இவ ஒருத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு. அச்சச்சோ, ஃபோன் வேற கட் ஆயிருச்சே. என்ன பண்றது? திருப்பி கூப்பிடலாமா இல்லை மெசேஜ் பண்ணுவோமா? என்ன ரியா, தூங்கலையா இன்னும்? நீயே ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கிடக்குற? ஐயோ பாட்டி, ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா தான் அந்த வீடியோ ஃபோனில் பார்த்துட்டு இருந்தேன் பாட்டி. இந்த தூங்கிடுவேன். என்னம்மா கண்ணு, உடம்பு முடியலைன்ற இம்புட்டு நேரம் முடிச்சு ஃபோனை பார்த்தா தலை எல்லாம் வலிக்கும். சரி நீ படு, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். சரி பாட்டி, சரி பாட்டி, நான் அந்த படுத்துறேன். இல்லை, நானே லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன், நீங்கள் போய் படுங்க பாட்டி. சரிடா கண்ணு. இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் எப்போ பாரு அந்த ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு கிடக்குது. நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, நேரத்துக்கு தூங்குறதில்ல. ஐயா ஐயா ஐயா. வேணாம் வேணாம், பாட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே ஃபோன் பேசினா மாட்டிப்போம் கண்டிப்பாக. குட் நைட்னு ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு தூங்க வேண்டியதான். நாளைக்கு பேசிப்போம். ஹாய், சாரி, என்னால் இப்போ ஃபோன் பேச முடியாது. நாளைக்கு பேசலாம், இல்லைனா மீட் பண்ணலாம். ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய். அட, உடனே பார்த்துட்டாங்க. அப்போ நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ? ஐயோ, இந்த ஸ்வேதா சொன்னது வேற நடந்துடும் போல இருக்கே. வேணாம் வேணாம், நம்ம பேசாமல் ஃபோன் வச்சுட்டு தூங்குவோம். நான் உன்னை பார்த்தது